சிவாய மகாபெரிவா துடிகளே சரணம். நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய மனஸ்பேனியர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கொடி நன்றிகள். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய நெகட்டிவிட்டி, நம்மளுடைய பயம், இது எல்லாத்துலேருந்து நம்ம எப்படி எளிமையாக வெளியில் வர்றது அப்படிங்கிறத ஒரு கதை மூலமாக சொல்ல போகிறோம். சரிங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சும் இருக்கலாம் இந்த கதை. ஓகே. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, அப்பா எனக்கு எல்லாரையும் போல் ஒரு ஆர்டினரியான வாழ்க்கை வாழ பிடிக்கல. சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அப்புறம் வேலைக்கு போகிறோம், படிக்கணும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையே எனக்கு வேணாம். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு யாராலையும் செய்ய முடியாதது, தண்ணியில் நடந்து போகிறது, இந்த என்னென்னலாம் அடுத்தவங்களால் செய்ய முடியாதோ அதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே, எல்லாரும் செய்யறது தானம்மா நம்மளும் செய்ய முடியும், எல்லாரும் செய்ய முடியாததை நீ என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, நான் காற்றுல பறக்கணும், தண்ணியில் நடக்கணும், இந்த மாதிரிலாம் நான் பண்ணணும். எனக்கு அதுக்கு ஒரு அதீத சக்தி வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பையன் அப்பாட்ட. உடனே அப்பா என்ன சொல்கிறாரு, இதுக்கு நான் ஒன்றும் சொல்லித்தர முடியாது. என்ன பண்ணுறேன், நல்ல ஒரு துறவி இல்லை ஞானியாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கேட்டு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு அவர் பாட்டு நடக்கிறார். வழியில் கிடக்கிற துறவிங்களெல்லாம் பார்க்குறாரு. யாரும் அவருக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே தெரியல. அப்படியே பார்த்துட்டு நடந்து போய்கிட்டே இருக்கார். அவரை பார்க்கும்போது ஒருத்தர் சொல்கிறார், நீ தேடுற மாதிரி துறவி இங்கே யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் திபெத்தில் இருக்கார். அவர் தான் யாராலையும் செய்ய முடியாததெல்லாம் செய்ய வைக்கக்கூடிய மந்திரங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ அங்கே போ, அந்த ஆசிரமத்தை தேடிப்போ அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. உடனே அவருடைய மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு வேக வேகமாக கிளம்பி நடந்தே போகிறார். அங்கே போயிடுறாரு, அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறார். அங்கே போய் பார்க்குறார். பார்த்தா காலையில் ஒரு துறவி வரார், ஒரு 4 மணிக்கெல்லாம். அவர் பாட்டுன்னு உட்காந்து தியானம் பண்ணுறாரு. அங்கே அவரை சுற்றி நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. திரும்பி அவர் பாட்டுன்னு எழுந்துச்சி போயிடுறாரு, எல்லோரும் எழுந்துச்சி போயிடுறாங்க. அதே மாதிரி திரும்ப சாயந்தரமும் அதே மாதிரி நடக்குது. அதே மாதிரி நடந்தோன்னா அவருக்கு புரியல, என்ன பண்ணுறாரு இவர், இந்த துறவி தான் ஒரு வேலை எல்லாம் தெரிஞ்சவரோ, யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவரும் அவங்க இந்த கும்பலாக தினமும் இதே மாதிரி செய்கிறாரு. ஒரு நாள் அவர் தனியாக கிடைக்கும்போது என்ன பண்ணுறாரு, இவர் நேராக போகிறார் அவர்கிட்ட. நேராக போன உடனே அவர்கிட்ட போய் சொல்கிறார், நான் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன், நான் இதெல்லாம் கற்றுக்கணும்னு வந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சீக்கிரத்தில் கற்றுக் கொடுக்க மாட்டீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அந்த துறவிக்கிட்ட. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, எனக்கு தெரிஞ்சது தியானம். நான் அந்த தியானத்தை உனக்கு சொல்லித்தரேன். நான் காலையில் உட்காந்து தியானம் பண்ணுவேன். எல்லாரும் என்கிட்ட ஏதோ சக்தி இருக்குதுன்னு நினச்சிட்டு அவங்கவுங்க தியானம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நான் ஏஞ்சி பண்ணோன்னா அவங்கவுங்க போயிடுவாங்கப்பா. இதுதான் நான் ரெகுலராக பண்ணக்கூடியது அப்படின்னோன்னா இவர் ஒத்துக்கவே மாட்டேன்றார். எல்லோரும் சொன்னது உண்மைதான், அவங்கக்கிட்டேருந்து சீக்கிரத்தில் எதையும் வாங்கிட முடியாதுன்னு எல்லாரும் சொல்லியே விட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. அந்த மாதிரி நான் விட்டுற மாட்டேன், நீங்கள் என்ன வேலை விட்டாலும் நான் செய்வேன், நான் மந்திரத்தை கற்றுக்கிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்த கால நிற்கிறார். உடனே துறவி கொஞ்ச நாள் விட்டுடுறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, அவர் எல்லா வேலையும் செஞ்சு பார்க்குறாரு, எல்லாம் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் துறவி அவர் கூப்பிட்டு எதுவும் பண்ணவே இல்லை. ஆனால் துறவியை போட்டு நச்சரிக்கிறார் தினமும். உனக்கு துறவிக்கு ஒன்றும் தாங்க முடியல. சரிங்க வா, நான் அதுக்குரிய மந்திரத்தை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திபெத்தில் எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மந்திரத்தை சொல்கிறார். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கோவம் கத்துறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம், இதை போய் நீங்கள் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்குரிய மந்திரமாக சொல்கிறீங்களே, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இது எல்லாரும் தினமும் சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. கத்தின உடனே அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் எப்படி பயன்படுத்தணும்னு யாருக்கும் தெரியாது, அதை தான் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. உடனே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டோன்னா என்ன சொல்கிறாரு, நீ இதை சொல்லணும், சொல்லும்போது குரங்க மட்டும் நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறார் சிரிச்சுக்கிட்டே அந்த துறவி. உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். சரி, நேராக இமயமலை நோக்கி போகிறார். இமயமலை அடிவாரத்தில் போய் உட்கார்றார். நல்ல ஒரு தியானம் பண்ணக்கூடிய இடமா பார்த்து தேடி கண்டுபிடிச்சி போய் உட்கார்றார். உட்கார்ந்த உடனே முதல்ல சொல்லிக்கிறது என்னென்னா, குரங்க மட்டும் நீ நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தியானத்தை ஆரம்பிக்கிறார். ஆனால் வார்த்தை சொல்கிறதுக்குள்ளேயே
முதல்ல வந்து நிற்கிறது குரங்கு. குரங்கை நினைக்கக்கூடாது அப்படின்னு திரும்பி சொல்கிறார். திரும்பி பார்த்தா குரங்கு. அவரால் முடியல, பிச்சுக்குது அவருக்கு தலையை. திரும்பி திரும்பி யோசித்து பார்க்குறாரு. முதல் நாள் பண்ணுறார், 2வது நாள் பண்ணுறார், 3வது நாள் பண்ணுறார். அவரால் சுத்தமாக முடியல. பார்க்குற இடம்லாம் குரங்கா இருக்கிற மாதிரியே தோண ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. உடனே என்ன பண்ணுறார், திரும்ப அந்த துறவியை தேடிட்டு போகிறார். நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க. நான் வந்து உங்ககிட்டேருந்து இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்க நான் நினைக்கல. உங்கள்கிட்ட மந்திரத்தை கற்றுக்கிட்டு போய் நான் எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்கன்னு பிடிச்சி அவர் பாட்னு கத்துறார். எனக்கு வந்து இந்த குரங்கு வேணாம், உங்கள் மந்திரமும் வேணாம். எனக்கு முதல்ல இந்த குரங்குக்கிட்டேருந்து என்னை வெளியில் விடுங்க, நான் எங்கள் ஊரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்னு கத்துறாரு. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த துறவி என்ன சொல்கிறாரு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தியானம் பண்ணும்போது குரங்கு வருதா, அதை பற்றி யோசிக்காத, அதை நினைக்கக்கூடாதுன்னு மட்டும் நினைக்காத, அப்படியே விட்டுரு, அது பாட்டுன்னு இருந்துட்டு போயிடும். அப்போது உனக்கு அது திரும்ப திரும்ப வராது. நீ நினைக்க நீ அதுக்கு சாப்பாடு போட தான் அந்த ஞாபகங்கள், அந்த நினைவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த நினைவு வருதா, அதை அப்படியே விட்டுரு, அது என்ன பண்ணுதோ பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அவர்கிட்ட சொல்கிறார். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவங்க நம்மளை நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப போகணும்னு நினைப்போம். நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு நினைப்போம். அதே தான், நமக்கு தேவையில்லாத நினைவுகள் வருதுன்னா அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது, இந்த எண்ணங்களே நமக்கு வரக்கூடாது. நம்ம அப்படியே அமைதியாகிடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா வர்றது குறைய ஆரம்பிச்சதுன்னா மறைஞ்சு போயிடும். நம்ம அதை பிடிச்சி நீ வராத, நீ உன்னை பற்றி யோசிக்கக்கூடாது, நான் பேசக்கூடாது, நான் பழகக்கூடாது, நான் வரக்கூடாது, நான் பண்ணக்கூடாது, இந்த கூடாதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோன்னாலே வந்தே தீரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணும். அந்த ஞாபகங்கள் வருதா, அமைதியாக இருந்துடணும். அந்த அமைதியாக இருந்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து நம்ம வெகு விரைவில் வெளியில் வர முடியும். நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லேருந்தும் நம்மளால் வெளியில் வர முடியும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் செய்ய முடியும். செஞ்சு பாருங்கள், நினச்சி பாருங்கள். என்னால் முடியும் அப்படின்னு நினைங்க. என்னால் முடியாதுன்னு யோசிக்காதீங்க. எந்த மாதிரி நினைவுகள் உங்களுக்கு வருது, ரொம்ப சின்ன பிள்ளையில நடந்தது, தேவையில்லாமல் இருக்கிறது, நம்ம தப்பே பண்ணல, நம்மளை அசிங்கப்படுத்தினது, என்ன வேணால் வரட்டும், வந்ததெல்லாம் வந்து அப்படியே கம்முன்னு இருங்க, சைலண்ட்டாக உட்காந்துருங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அந்த ரெப்படேஷன் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப வர்றது குறைய ஆரம்பிக்கும். ஒரு 10 தடவை வர்றது 5 ஆகும், 4 ஆகும், 3 ஆகும், 2 ஆகும், 1 ஆகும், 0 ஆகிடும். அப்பாடான்னு இருக்கலாம். நம்ம செய்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம்ம மைண்ட்ஸ்பே நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த லைஃப் கோச்சிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஆனால் எப்போ செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான டைம். ஸோ ஏர்லி மார்னிங் 3:33 4:03 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 hour தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். 15 days இருக்கும், சரிங்களா? அந்த 15 days-ம் நம்ம டெய்லி ரெகுலராக நம்மளுடைய ஹெல்த்துக்கு, நம்மளுடைய மணிக்கு, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்க்கு, நம்மளுடைய எய்ம் கோல் இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்குரிய ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லித்தர போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ரெடி அப்படின்னு போடுங்க கமெண்ட்டில். நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரெடி அப்படின்னு அனுப்பிடுங்க. இதுக்கு நான் இன்னும் சொல்லிடுறேன் ஓப்பனாகவே, நான் ஃப்ரீயாக போடுறேன், ஆனால் யாரும் யூஸ் பண்ணிக்கல. அதனால் மினிமமாக ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் 500 rupees மினிமமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 15 days-க்கு உங்களுக்கு இந்த கிளாஸஸ் நடக்கும். நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் வருது அப்படிங்கிறத. நான் அந்த நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் ரெடி அப்படின்னாக்கா அனுப்பிடுங்க. நான் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஷெட்யூல் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிடுவேன். நன்றி, வணக்கம்.